தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி பாமக சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சமூக ஆர்வலர் சுவாமி அக்னிவேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இந்த போராட்டத்தில் பாமக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அதன் நேரலையை இதோ. இது அரசியலுக்காக நாம் செய்யவில்லை, இது ஓட்டுக்காக நாம் செய்யவில்லை, இது தேர்தலுக்காக நாம் செய்யவில்லை. கடந்த 30 ஆண்டு காலமாக செய்து வருகின்றோம். காரணம், இந்த மது அரக்கனை ஒழிக்க வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். காரணம், உங்களுடைய வாழ்க்கை அப்படி நாசமாக போயிருக்கிறது. ஒரு குடும்பம் 2 குடும்பம் கிடையாது, கோடிக்கணக்கான குடும்பம் நிம்மதி இல்லாத சூழல் தமிழ்நாட்டிலே. காரணம் இந்த மது. அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்களை பத்தியோ, உங்க குழந்தைகளை பத்தியோ, உங்க வீட்டுக்கார பத்தியோ, உங்க அப்பாவை பத்தியோ, தாத்தாவை பத்தியோ, மாமனோ மச்சானோ, பிறகு குழந்தைகளை பத்தி அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது. அவருடைய கவலை எல்லாம் மது வருமானம். உங்க பணத்தை, நீங்க உழைச்ச பணத்தை எல்லாம் பிழிஞ்சு எடுக்கணும். அதான் அரசாங்கத்துடைய நோக்கம். அப்படி பிழிஞ்சு எடுத்துக்கிற பணம் எவ்வளவு தெரியுமா? போன ஒரு வருஷத்துல 36,000 கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானம் 1,05,000 கோடி. அதுல மதுவால் வருகின்ற வருமானம் 36,000 கோடி. 3ல் 1 பங்கு தமிழக அரசுக்கு வருவாய் மது. உலகத்தில் எந்த நாட்டிலேயோ அல்லது எந்த மாநிலத்திலேயோ மதுவை வைத்து பிழைப்பை நடத்துகின்ற அரசாங்கத்தை நாம் பார்த்தது கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்தை தவிர மதுவை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற அரசாங்கம். இங்கே மது விற்கவில்லை, மதுவை திணிக்கின்றார்கள். மது திணிக்கின்ற கொள்கை இங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கேவலம் வெட்கச்சேடுதல். இந்தியாவில் எங்கேயாவது ஒரு 4 வயது குழந்தை குடிக்கிறானா? தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவில் 15 வயது பெண் குடித்து ரகளை தெருவில் ரகளை படுத்துட்டு ரகளை செஞ்சுட்டு இருக்காளா? தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவில் 16 வயது பெண்கள் 4-5 பெண்கள் சேர்ந்து கூட்டா குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இந்தியா நடக்குதா? தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவில் எங்கேயாவது 9வது படிக்கின்ற பிள்ளை யூனிஃபார்ம் சீருடையோட குடிச்சுக்கிட்டு அங்க ரோட்ல படுத்துட்டு போதையில படுத்துட்டு இருக்கானா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியாவில் பள்ளிக்கூடத்தில் பெஞ்சை வச்சு குடிக்கின்ற மாணவர்கள் எங்கேயாவது இருக்காங்களா? தமிழ்நாட்டில் நடக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கின்ற சம்பவங்கள். யார் இந்த பிள்ளைகள் எல்லாம்? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், வருங்காலம், தமிழ்நாட்டுடைய வருங்காலம். எங்க இருக்கிறாங்க? இன்னைக்கு சாராய கடையில் இருக்கிறாங்க, குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போதையில தள்ளாடிட்டு இருக்காங்க, ரகலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவா ஒரு அரசாங்கத்துடைய வேலை? ஒரு அரசாங்கத்துடைய வேலை மது விற்பது கிடையாது, மது திணிப்பது கிடையாது. ஒரு அரசாங்கத்துடைய வேலை உங்களுக்கு எல்லாம் தரமான இலவச கல்வி தருவது, நல்ல தரமான சுகாதாரம் தருவது, உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது, விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பது, நல்ல சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, நல்ல திறமையான நிர்வாகத்தை, வெளிப்படையான நிர்வாகத்தை, ஊழல் இல்லாத அரசாங்கம் தருவதை தான் தமிழக அரசுடைய வேலை, ஒரு அரசாங்கத்துடைய வேலை.